நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். துவளாத மனதிற்கு சொந்தக்காரரான சிம்மராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். அவரோடு தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கின்றார். எனவே தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. உடன்பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நேரம் இது. ஆயினும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சில நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும். அவ்வப்பொழுது ஆன்மீக பெரியவர்களும் அனுபவஸ்தர்களும் தரும் ஆலோசனைகள் கை கொடுக்கும். கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். வாரிசுகளின் முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம். இந்த காலத்தில் முறையான வழிபாடு உங்களுக்கு தேவை. அடுத்து உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவதால் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் நேரம் இது. எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபரிசீலனை செய்வது நல்லது. நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைத்து கொள்வது பற்றியோ ஆலோசனைகள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று சிந்திப்பார்கள். ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். அடுத்த கட்டமாக மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். சொத்துக்கள் வாகும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு பாக பிரிவினைக்கு முன்வருவார்கள். பூமி விற்பனையால் லாபம் உண்டு. புதியவர்களின் நெருக்கம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும். அடுத்து சிம்மம் ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும். செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை சாதித்து கொள்வார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்பால் மேன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். ஆத்ம பலம் கொண்ட மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் நன்மையான மாதம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும். உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும். போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். சூரியனால் தைரியமாக செயல்படத் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். ஆக செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும்.
அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபம் ஏற்படும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கான பரிகாரம்: விநாயகர் வழிபாட்டால் சங்கடங்கள் நீங்கும். நினைப்பதை சாதிக்கும் திறமை கொண்ட பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதம். சுக்கிரன் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள். சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். பணவரவு திருப்தியை தரும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வாகனங்கள் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். வழக்கில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் லாபம் தரும். ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கான பரிகாரம்: ரங்கநாதரை வழிபட வளம் உண்டாகும். எதிலும் முதலிடம் வகிக்கும் ஆற்றல் மிக்கவராக வாழ்ந்து வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும். அதிரடியாக செயல்படுவீர்கள். உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் உங்களுக்கே சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சுக்கிரனால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் வரும். தடைபட்டு இருந்த வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் பிரபலங்களால் நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். குடும்ப சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல் நிலைமை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். விவசாயத்தில் லாபம் தோன்றும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். உங்களுக்கான பரிகாரம்: நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட நன்மை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.